அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். போன வாரத்திற்கு முந்தைய வாரம் நம்ம தியானித்த அந்த நம்பிக்கை என்கிற தலைப்பிலான தொடர் பிரசங்கத்தின் அதன் தொடர்ச்சியை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முதல் பகுதியில் நம்பிக்கை என்றால் என்ன, அதை அந்த சுருக்கத்தை மாத்திரம் சம்மரி மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் தொடர்ந்து போக விரும்புகிறேன். நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்னா, நிலையான எதிர்பார்ப்பு. தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்கிற நிலையான எதிர்பார்ப்பு, கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன். அந்த எதிர்பார்ப்பு நம்ம ஒரு நாளும் குறைந்து விடாமல், நிச்சயம் தேவன் எனக்கு முன்குறித்ததை செய்து முடிப்பார் என்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தியானித்தோம். அதற்கான ஹிண்ட்ரன்சஸ், இடையூறுகள், தேவன் மீது நாம் நம்பிக்கையாய் இருப்பதற்கான இடையூறுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டு பிரதானமான காரியங்களை தியானித்தோம். முதலாவது காரியம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை. உலகம் சொல்லுகிற தன்னம்பிக்கை வேறு. அந்த தன்னம்பிக்கை ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட அல்லது மாம்சீக பலத்தை சார்ந்தது. ஆனால் வேதத்தின்படி, பிப்ளிக்கல் டெஃபினிஷன் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், வேதம் சொல்லுகிற தன்னம்பிக்கைக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், இந்த பிப்ளிக்கல் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது என்னுடைய திறமைகளை, என்னுடைய தாளந்துகளை, என்னுடைய அனுபவங்களை சார்ந்தது அல்ல, எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை சார்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் ஹோப்பிங் ஆன் ஹியூமன்ஸ். இரண்டாவது இடையூறு என்ன அப்படின்னா, மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்தல். மனிதர்கள் மீது நம்ம ஆண்டவரை எப்பெல்லாம் நம்பணுமோ அப்பெல்லாம் சில மனிதர்களை நம்ப ஆரம்பித்து விடுகிறோம். மனுஷனை நம்புவது கண்ணியை வருவிக்கும். அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே. எனவே நம்முடைய நம்பிக்கை என்று வரும் பொழுது, நாம் யாரிடத்திலிருந்து நமக்கான நன்மையை எதிர்பார்க்கிறோம் என்று வரும் பொழுது, யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்கிற காரியம் வரும் பொழுது, முதல் இடத்துல ஆண்டவரையும் அதற்கு அடுத்த இடங்களில் மனிதர்களையும் வைப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பிரதானமான எதிர்பார்ப்பு யார் மேல இருக்கணும்? ஆண்டவர் மேல இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டு. நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை அவசியம். பல நேரங்களில் நம்ம என்ன நினைச்சிடறோம் அப்படின்னா, தேவை இருக்கிறவங்களுக்கு தான் நம்பிக்கை, தேவை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம சிலருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை மாத்திரம் பார்த்து அப்படி யோசிச்சு விடுகிறோம். உதாரணத்துக்கு, நான் ஒரு புள்ளியில தடைப்பட்டு தயங்கி நிற்பேனே, ஆனால் எனக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை வேணும். காரணம், இதை தாண்டி ஓடுறதுக்கு ஆண்டவர் எனக்கு பலன் தரணும். ஆனால் என் கூட இருக்கிற, என் கூட வேலை பார்க்குறவங்களோ அல்லது என்னுடைய உறவினர்களோ என்னுடைய நண்பர்களோ, நான் எந்த புள்ளியில் தடைப்பட்டு நிற்கிறேனோ அதை தாண்டி போகும் பொழுது நம்ம என்ன நினச்சிரோன்னா, அவங்களாம் அதை தாண்டி போயிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு நம்பிக்கை தேவையில்லை போல் அப்படின்னு நினச்சிரும். உதாரணத்துக்கு, எனக்கு பொருளாதாரத்தில் குறைவு இருக்குது, நான் அதில் இன்னும் கொஞ்சம் பெருகணும் அப்படின்ற புள்ளியில், அந்த தேவை என்கிற இடத்துல நான் தடைப்பட்டு நிற்கிறேன். ஆனால் என் கூட இருக்கிற மற்றவங்க என்ன பண்ணுறாங்க? ஒருவேளை பொருளாதாரத்தில் செழிப்பாக நம்மை காட்டிலும் வசதியாக இருக்கிறார்கள் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிடறோம் அப்படின்னா, நமக்கு தான் இது தேவை போல, அவங்களுக்கு தேவையில்லை போல அப்படின்னு நினச்சிடறோம். நல்லா கவனிங்க, இந்த குறிப்பிட்ட காரியத்தில் நீங்கள் நிற்கலாம், அவங்க உங்களை தாண்டி போயிருக்கலாம். ஆனால் வேற ஒரு காரியத்தில் அவங்க தடைபட்டு என்ன செய்கிறாங்க? நிற்கிறார்கள். நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? நம்ம இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் பார்த்துட்டு என்ன முடிவு பண்ணிடுறோம், என்ன சோர்வுக்குள்ள வந்துடும்னா, அவங்கெல்லாம் போயிட்டாங்க, அவங்கெல்லாம் தாண்டிட்டாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் இயேசு கிறிஸ்து தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அது ஒண்ணுமே இல்லாம இந்த உலகத்துல தனக்கென்று ஒரு பைசா இல்லாத ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த உலகத்திலேயே உண்ணா நம்பர் முதல் நிலை பணக்காரனா இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேத்துக்குமே இயேசு அவசியம். அல்லேலூயா. ரெண்டு பேத்துக்குமே இந்த நம்பிக்கை அவசியம். அதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நாம் இந்த நம்பிக்கையை இழக்காமல் இருப்போமே ஆனால், இந்த நம்பிக்கையை நாம் தக்க வைத்துக் கொள்ளுவோமே ஆனால், காரணம், சோதனை இந்த நம்பிக்கைக்கு தான் வரும். சோதனை யாருக்கு தான் வரும்? இந்த நம்பிக்கைக்கு தான் வரும். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாவீது சொல்லுகிறார். வாசித்துருவோமா இந்த செய்திக்கான ஆதார வசனம்? 130வது சங்கீதம் 7வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 130வது சங்கீதம் 7வது வசனம் எடுத்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க, சேர்ந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே, திரும்ப புரிய வைத்து கொண்டே, திரும்ப அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. அல்லேலூயா.
பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க தேவனை நம்பி இருப்பீர்களாக. நீங்கள் கர்த்தரை நம்பி இருப்பீர்களாக. இந்த நம்பிக்கைக்கு விரோதமா இந்த உலகத்தில் நிறைய போராட்டங்கள் உண்டு, நிறைய போராட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையில் நாம் உறுதியாய் இராதபடிக்கு, இந்த நம்பிக்கையில நாம் விழுந்து போகும்படிக்கு அல்லது சோர்ந்து போகும்படிக்கு, இந்த நம்பிக்கையை விட்டுவிடும்படிக்கு நிறைய காரியங்கள் என்ன செய்யும், நடக்கும். சில மனிதர்கள் மூலமா வரலாம், சில சூழ்நிலைகள் நம்முடைய நம்பிக்கையை கேள்வி கேட்பதை போல என்ன செய்யலாம், இருக்கலாம். ஒரே காரியத்துக்காக ஒரே திருச்சபையில் இருக்கிற, ஒரே ஊரை சேர்ந்த, பக்கத்து வீடா இருக்கிற 2 குடும்பம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஆண்டவர் பதில் தந்துடுவார், இன்னொரு குடும்பத்துக்கு என்ன செய்ய மாட்டாரு, பதில் தர மாட்டார். உடனே அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் தெரியுமா, அது எங்க போகும் தெரியுமா, நம்முடைய நம்பிக்கைக்கு வேட்டு வைக்கும். எதுக்கு வேட்டு வைக்கும்? இந்த நம்பிக்கைக்கு விரோதமான போராட்டம் இருக்கு பாத்தீங்களா, இது நாளுக்கு நாள் இந்த பூமியில நீங்களும் நானும் இருக்கிற வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா நீங்களும் நானும் இந்த போராட்டங்களை எல்லாம் தாண்டி, இந்த சவால்களை எல்லாம் தாண்டி, இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி நம்பிக்கையில் உறுதியாய் இருப்போமே ஆனால் இந்த நம்பிக்கையின் பலன்களை நம்மால் அனுபவிக்க முடியும். விளங்குனங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வேலைக்கு போறோம், ஒரு மார்னிங் 9 to 5 ஜாப்னு வச்சுக்கோங்களேன். காலையில் 9 மணிக்கு போய் 5 மணிக்கு ஆஃபீஸ் போகிற மாதிரி ஜாப். இப்போ எல்லா நாளும் காலையில் எந்திரிக்கிறப்ப இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறோம், வேற லெவலில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஒரு உற்சாகமான மனநிலையோடவே போயிடுறோமா? இல்லை. சில நேரங்களில் நமக்கு என்ன வருது, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன செய்யுது, தோணுது. ஆனாலும் ஒரு உணர்வு என்னன்னா, இல்லை லீவ் போட்டால் அப்புறம் என்னைக்காவது அவசரத்துக்கு லீவ் எடுக்கிறப்ப என்ன செய்ய முடியாது, போட முடியும் அப்படின்ற ஒரு மனநிலையோட போய் விடுகிறோம். அப்புறம் சில நாள் காலையில் எந்திரிக்கிறப்ப அப்படியே கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு தலைவலிக்குது, ஃபோன் பண்ணி சொல்லிட்டு கூட என்ன செஞ்சிடலாம், ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு யோசித்தா, சேச்சா தலைவலிக்கலாமா லீவ் போடுறது, போய் வேலை என்ன செஞ்சிருவோம், பார்த்துருவோம் அப்படின்னு மறுபடியும் அதோட என்ன செய்கிறோம், ஓடுகிறோம். நல்லா கவனிங்க, எந்த நம்பிக்கையில் ஓடுறோம் அப்படின்னா, நான் லீவ் போடாமல் தொடர்ந்து போவேனே ஆனால் அதற்குரிய பலனை என்னால் அனுபவிக்க முடியும். விளங்குனவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையிலும் சோர்ந்து போகாமல் உறுதியாய் இருப்பீர்களே ஆனால் அந்த நம்பிக்கையின் விளைவாய் வருகிற பலன்களை, இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹோப் அப்படின்னு சொல்லுவது உண்டு. இந்த நம்பிக்கையின் பலனை உங்களால் அனுபவிக்க முடியும், அறுவடை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்படி என்ன பலனை இந்த நம்பிக்கை, தேவன் மீது நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை எனக்கு கொடுக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இன்னும் இது தொடர்ச்சியாக இருக்க போகிறது. இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், தேவன் மீது நான் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் உறுதியாய் இருப்பேனே ஆனால் அந்த நம்பிக்கையின் பலன் என்னவா இருக்கும்னா, கர்த்தர் என் சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா. God will hear your cry. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 25வது சங்கீதம் அதன் 20வது வசனத்தில் தாவீது இப்படி பாடுகிறார், என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உம்மை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. தாவீது என்ன பாடுறாருன்னா, என் ஆத்துமாவை காப்பாற்றுங்கன்னு பாடுறார். என் ஆத்துமாவை என்ன செய்யுங்க, அடுத்து சொல்றாரு, என்னை விடுவீங்கன்னா என்னை விடுதலை பண்ணுங்க, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க, நான் அவமானப்பற்றாம என்னை பார்த்துக்கங்கன்னு சொல்றார். அப்ப இந்த வார்த்தைகளை எல்லாம் ஒரு மனிதன் பிரயோஜனப்படுத்துவாரே ஆனால் ஆப்வியஸ்லி he is in a problem. அது என்ன, எதை முன்குறிக்கிறது, எதை நமக்கு விளக்கப்படுத்துதுன்னா, அவர் ஒரு பிரச்சனையில் என்ன செய்யறாரு, இருக்கிறார். யார் சொல்லுவா என்னை காப்பாத்துங்கன்னு? இப்போ நான் நல்லா ஜாலியாக நிற்கிறேன் இல்லையா, போன வாரம் விழுந்தேன், அது வேற கதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த விசாரித்தவங்களை எல்லாருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். போன வாரம் இந்நேரம்லாம் சீனே வேற. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் பலப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை கவனிங்க, யார் சொல்லுவா என்னை காப்பாத்துங்கன்னு? யார் சொல்லுவா? நான் நல்லா நிற்கிறேன், நான் சொல்லுவேனா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லுவேனா? யார் சொல்லுவா? யார் ஆபத்தில் இருக்கிறார்களோ, குட், யார் ஆபத்தில் இருக்கிறார்களோ, யாருக்கு ஒரு பிரச்சனை நேரிடுகிறதோ, யாருடைய வாழ்க்கையில ஒருவேளை அவமானம் நம்மை மேற்கொண்டு விடுமோ, அல்லது இந்த பிரச்சனையில நம்ம சிக்கிக் கொள்வோமோ, அல்லது இந்த காரியம் நம்மை அழித்து விடுமோ என்கிற பயம் இருக்கிறதோ, அவங்க தான் சொல்லுவாங்க என்ன செய்யுங்க. அப்ப இந்த வார்த்தையை தாவீது பாடுகிறார். ஆனால் அவர் எங்க இருக்கிறார்? ஒரு பிரச்சனையில இருக்கிறார். இப்ப இந்த பிரச்சனையில் இருக்கிறப்ப தாவீது என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு பிரச்சனை எனக்கு இருக்கு. எவ்வளவு பிரச்சனை? என் ஆத்துமா காப்பாற்றப்படணும், நான் விடுவிக்கப்பட வேண்டும், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் வாழ்க்கை என்ன செய்யணும், மாறணும். இவை எல்லாவற்றின் மத்தியில நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தாவீது தேவனை அதிகமாய் நம்பின ஒரு மனுஷன்,
தேவனை அதிகமாய் நம்பின ஒரு மனுஷன். அதான் பார்த்தோம். இவ்வளவு நெருக்கங்களுக்கு மத்தியிலும், இவ்வளவு பாடுகளுக்கு மத்தியிலும் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் I trust in you, நான் உம்மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையின் பலன் தாவீதுடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்பட்டது தெரியுமா? சங்கீதம் 28 6வது வசனத்தில் தாவீது இப்படி பாடுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தாவீது இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும், இவ்வளவு சவால்களின் மத்தியிலும் தேவன் மீது தான் கொண்டிருந்த நம்பிக்கையை விட்டுவிடாமல் உறுதியா இருந்ததனால தாவீது அனுபவித்த முதல் பலன், the first benefit, first implication of being trusting on the Lord என்ன அப்படின்னா, கர்த்தர் தாவீதின் விண்ணப்பத்தை என்ன செய்தாராம்? கேட்டார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்க சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு ஃபேண்டசி கதை, இந்த கற்பனை கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, பழைய காலத்தில் டிராகன் இருந்துச்சு என்னன்னு நமக்கு தெரியாது. பட் இப்போ அதெல்லாம் கற்பனை கதை என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. டிராகன் இருந்துச்சு, அப்புறம் பூதம் இருந்துச்சு, அது அப்படி வந்துச்சு. கார்ட்டூன் நெட்வொர்க்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மான்ஸ்டர் இருந்துச்சான். போன வாரம் கேட்டாங்க பிள்ளைங்க கார்ட்டூன் பார்த்துட்டு, இந்த மான்ஸ்டர்லாம் உண்மையிலே இருக்காட்டாடு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்னைய பார்த்தா அப்படி தெரியலையா அப்படின்னு அப்படி நடிச்சிட்டு இருந்தேன் நான். ஸோ இந்த மாதிரி நான் ஏதோ கடவுள் மனிதனுடைய சத்தத்தை கேட்கிறார் என்று கற்பனை கதையாக சொல்லவில்லை. ஐ எம் டாக்கிங் அபவுட் ரியாலிட்டி. நான் நிதர்சனத்தை குறித்து பேசுகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த திருச்சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் கூப்பிடுகிற உங்கள் சத்தத்தை கேட்கும்படிக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கடவுள் தம்முடைய செவிகளை திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், இதை ஏதோ ஒரு பிரசங்கத்துக்காக மோட்டிவேஷனா பேசுகிற ஒரு வார்த்தை, ஏதோ கற்பனையாய் பேசப்படுகிற வார்த்தை இல்லைங்க. நீங்க பேசுறத நான் எப்படி கேட்கிறேனோ, நான் பேசுகிறதை நீங்கள் எப்படி கவனிக்கிறீர்களோ, இதே போல கடவுள் கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இட்ஸ் a great privilege. அதுதான் முதல் பகுதியில் நான் சொல்றப்ப ப்ரீச் பண்ணேன். இந்த நம்பிக்கை என்பது, இந்த நம்பிக்கையின் பலன் என்பது இட்ஸ் a privilege. உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் கண்ணிருந்தும் காணாதவைகளைப் போல, காதிருந்தும் கேளாதவைகளைப் போல அல்ல, உங்களுடைய என்னுடைய சத்தத்திற்கு நம்முடைய செவியை திறந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை தான் தாவீதுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு அவர் உன்னை அனுபவிக்கிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு என் சத்தம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும்னு விரும்புறீங்க? என் சத்தத்தை ஆண்டவர் கேட்கணும்னு விரும்புறீங்க? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று, நம்பிக்கையோட நான் பேசினா கர்த்தர் என் சத்தத்தை கேட்பார். நான் பேசினால், நம்பிக்கையோடு பேசினால், கடவுளுக்கு என் வார்த்தைகள், என்னுடைய விண்ணப்பங்கள், என்னுடைய ரெக்வெஸ்ட் எல்லாம் அவர்கிட்ட போய் சேரும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் பேசுவீர்களே, ஆனால் கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை மனிதர்கள் நம்ம சத்தத்தை கேட்காம இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய சொந்த குடும்பமே நம்முடைய சத்தத்தை கேட்காமல் போகலாம். I'm talking about what we feel. நான் என்ன உணர்கிறேன், நான் என்ன விதமான பாதையின் வழியாய் போய் கொண்டிருக்கிறேன், நான் என்ன விதமான சூழ்நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இதெல்லாவற்றையும் நான் போய் என் குடும்பத்துக்கிட்டையோ அல்லது என் நண்பர்களுக்கிட்டையோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போனா அவங்க எனக்கு செவி சாய்க்காமல் போகலாம். அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. பல நேரங்களில் நம்ம அதை பார்த்துருக்குறோம்ல, நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணி, நம்ம ரொம்ப உடஞ்சு போய் ஒரு காரியம் நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்தி இருக்கும். அதை போய் நம்ம யாருக்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்னா சில நேரங்கள் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்புறம் பேசுவோம், நான் இன்னொரு வேலை இருக்குது அப்படின்னு போவாங்க. இல்லாட்டி நம்மளை பேச விட்டு நல்லா கேட்டுட்டு கடமைக்கு அப்படியா சரி பரவாயில்ல, நமக்கே தெரியும், நமக்கு என்ன செய்யும் தெரியும், பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு பரிதாபப்படுறாங்கன்ற மாதிரி நமக்கு என்ன செய்யும் தெரியும். அப்படி கேட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க? காரணம், எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை உண்டுங்க. நான் 1000 பிரச்சனையை தூக்கிட்டு போய் ஒருத்தர் சொல்லணும்னு நினச்சா அவர் 1002 தூக்கிட்டு என்கிட்ட என்ன செய்கிறாரு? அவர் என்ன சொல்றாரு? என்கிட்ட 2 எக்ஸ்ட்ரா இருக்கு, முதல்ல என்கிட்ட என்ன செய்ய கேளு, அப்புறம் ஓம் பிரச்சனையை பற்றி என்ன செய்வோம் பேசுவோம். நல்லா கவனிங்க. ஒருவேளை இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் இடத்துல அல்லது நம்மை சார்ந்திருக்கிறவர்கிட்ட நம்ம போய் திரும்ப 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 என் சத்தத்தை கேட்க வைக்கணும், என்னுடைய சூழ்நிலையை புரிய வைக்கணும், என்னுடைய வேதனையை புரிய வைக்கணும், என்னுடைய மனநிலையை அவங்கக்கிட்ட எப்படியாவது வெளிப்படுத்தணும்னு சொல்லி போராடி தோற்று போயிருக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்கிட்ட சொல்லு, உன்னுடைய சத்தத்திற்கு என் செவிகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எந்தெந்த காரியங்களில் எல்லாம் கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார், என்ன பதில் தருகிறார் அப்படின்றத தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முதல் காரியம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 7வது வசனம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் அதன் 7வது வசனத்தில் தாவீது இப்படி பாடுகிறார்: எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. ஹல்லேலூயா. முதல் காரியம், எந்த விஷயத்துல கர்த்தர் என் சத்தத்தை கேட்கிறார் அப்படின்னா, God hears your cry for victory. நீங்கள் வெற்றிக்காக பண்ணுகிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில பல காரியங்களில நாம் வெற்றி அடைய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு? நான் ஜெயிக்கணுன்ற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு? ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவங்க இன்னும் 2 சாமுவேல பலர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, தேடி முடிச்சுட்டு அடுத்த பிரசங்கத்துக்கு வரட்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் சொல்லுங்க, ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருக்கா உங்களுக்கு? என்ன சொல்றாங்க? ஹல்லேலூயா. அதான் கவனிங்க, கோல்டன் ரூல் ஆஃப் தம் டு பி விக்டோரியஸ் இஸ் டு ஃபைட் ஃபார் இட். நாம் ஜெயிக்க வேண்டுமே ஆனால், அல்லது வெற்றி அடைகிறவர்களா இருக்க வேண்டுமே ஆனால், நம்ம செய்ய வேண்டிய பிரதானமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த வெற்றிக்காக போராடணும். அந்த வெற்றிக்காக என்ன செய்யணும்? போராடணும். இன்றைக்கு நம்முடைய மனநிலை பல நேரங்கள் எப்படி தெரியுமா போயிருது? நம்ம ஜெயிக்கணும், ஆனா என்ன செய்யக்கூடாது? நாம் பிரைஸ் வாங்கணும், ஆனா நான் அதுக்காக பிராக்டிஸ் பண்ணிடவே கூடாது. என்னை பார்த்து எல்லாருமே இவங்களை போல ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லணும், ஆனா அதற்காக நான் எந்த முயற்சி என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துடவே கூடாது. ஹல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, நோகாம நொங்கு. அது உண்மையிலே இந்த பனைமரம் ஏறுறவங்களை பத்தின சில ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சாதான் தெரியுது நொங்கு எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. கீழே விழுந்தா நெஞ்செல்லாம் என்ன செஞ்சிருமா, அது கிழிச்சிரும் போல. அந்த பனைமரம்ன்றது அவ்வளவு ஏதோ ஈக்கியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு கஷ்டமா இருக்கும் போல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நம்ம இதை ஈஸியா நோகாம நொங்குதிங்கிற அப்படின்னு சொல்லி பழகிட்டோம். இன்னைக்கு நமக்கு இருக்கிற மனநிலை என்னன்னா, நோகாம என்ன செய்யணும்? நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் எதுவுமே பிரயாசப்பட மாட்டேன், நான் போராடவே, எனக்கு வலிக்கவே கூடாது, ஆனா நான் என்ன செய்யணும்? வெயிட் லாஸ் பண்ணிடணும். இது தனிப்பட்ட சாட்சியாக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. நான் அதற்கு முயற்சி எடுக்கிறதே இல்லை, நம்ம அதுக்கு பிரயாசப்படுறதே இல்லை, ஆனா எனக்கு நடக்க வேண்டியது மட்டும் என்ன செஞ்சிடணும்? தாவீது பாருங்க, தாவீதை கர்த்தர் ஒரு காரியத்திற்காக அழைத்திருந்தார். இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருக்கும்படி ஆண்டவர் தாவீது அபிஷேகம் பண்ணுகிறார். இப்ப தாவீது இந்த காரியத்துல ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த அழைப்புல எப்பாடுபட்டாவது ஜெயிச்சே ஆகணும்ன்ற ஒரு விஷயத்துக்காக என்னென்னமோ சாதிச்சு என்னென்னமோ போராட்டம்லாம் அவர் பண்றார். ஹல்லேலூயா. நீங்க அதிகாரத்திலேயும் இந்த வசனத்தை தாவீது எப்போ பாடுறார்? 2 சாமுவேல் 22:1-7 இதெல்லாம் எப்போ பாடுறாருன்னா, அந்த அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுது, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் சவுலின் நீங்களாக்கி ரட்சித்த போது அவர் பாடி. இப்ப எப்படி பாடுறாருன்னா, சேஃபா இருந்து பாடுறார். இப்போ ஒரு அரசன் ஆயிட்டார், இப்ப சிங்காசனத்துல உட்கார்ந்து பாடுறாரு. ஆனா இந்த தாவீது கடந்து வந்த பாதை என்ன தெரியுமா? அதே அதிகாரத்துல 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனங்களை நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுல தாவீது உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் சொல்றாரு, மரண கண்ணிகள், மரண கண்ணிகள், பாதாளத்தின் கட்டுகள், மரண அலைகள், மரண அலைகள். அப்புறம் வேற என்ன வார்த்தைகள் இருக்கு? துர்ச்சன பிரவாகம், துர்ச்சன. இந்த வார்த்தை நல்லா கவனிங்களேன். இந்த மரண அலைகள், இந்த துர்ச்சன பிரவாகம், இந்த பாதாள கட்டுகள், மரண கண்ணிகள், இதெல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையில வர்றதற்கு என்ன காரணம்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு பஞ்சாயத்தும் இல்லைங்க. சிங்கத்து கூட சண்டை போட்டாரு, கரடி கூட சண்டை போட்டாரு, அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனா இங்க வந்து யாரு கூட சண்டை போட வேண்டியிருக்கு? இந்த மனுஷ பைய கூட சண்டை போடுறதுதான் பெரிய போராட்டமா இருக்கு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, அங்க அது வேற பிரச்சனை. அது ஒரு பிரச்சனையாவே தாவீதுக்கு தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. ஆனா இந்த அழைப்பை பெற்று ராஜாவாக வேண்டும் என்று எப்பொழுது ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அதுல ஜெயிக்கணும்னு தாவீது தீர்மானித்தாரோ, அவ்வளவு போராட்டம், அவ்வளவு போராட்டம். பாருங்க, சிங்கத்தை பார்த்து தைரியமா போய் சண்டை போட்ட மனுஷன் இப்ப சவுலுக்கு பயந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஓட வேண்டியிருக்கு. அப்பா வீட்டுல சந்தோஷமா இருந்து அங்கிட்ட ஒரு பக்கம் ஆடு பசும்புல் மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா, இவர் ஒரு பக்கம் வீட்டுல இருந்து கொண்டு போன சாப்பாட்டை நிம்மதி என்ன செஞ்சிருப்பாரு? சாப்பிட்டுப்பாரு. ஆனா இப்போ மலைகளிலும் குகைகளிலும் ஒளிந்து சாப்பாட்டுக்கு இல்லாம அலைஞ்சு அவமானப்பட்டு ராஜாவா இருக்கணும்னு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அழைக்கிறார்.
ஆனா ஒரு சூழ்நிலை வருது. தாவீது குறித்து வாசிக்கிறோம், அவன் தாடியில எச்சியை வலிய விட்டு பைத்தியக்காரனை போல நடிச்சு என்ன செஞ்சாராம். எவ்வளவு மென்டல் டிப்ரெஷன் இருந்திருக்கும் தாவீதுக்கு. நம்மளா இருந்தோம்னா என்ன செஞ்சிருப்போம்? நீங்க நல்லவங்க, நமக்கு இப்படி ஒரு நாள் நான் பைத்தியக்காரை மாதிரி நான் புத்தி பேதலித்தவனை போல நடிச்சா தான் எனக்கு உயிர் வரும், நான் உயிர் பழைக்க முடியும்னா ஒருவேளை அந்த இடத்துல நடிச்சு நம்ம தப்பிச்சிருப்போம், ஏன்னா உயிர் வேணும்ல. ஆனா வெளியில போயிட்டு கடவுளாவது இதாவது இப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டி விட்டுட்டு இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு ஆண்டவர் மறுதலிச்சு என்ன செஞ்சிருப்போம். ஆனா தாவீது சொல்றாரு, நான் உண்மையில் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. அந்த விளைவு தான் தாவீது பாடுறாரு, கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அவர் யூஸ் பண்ற வார்த்தைகளை பாருங்களேன், ரொம்ப அழகு அருமையா பாடி இருக்கிறார்கள். நம்ம கேட்போம்ல, யாரையாச்சும் ஏதாவது பேசணும்னா மண்டையில ஏறுதா, நான் பேசுறது காதுல விழுகுதா, அது மாதிரி தாவீது சொல்றாரு, என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. உள்ள என்ன செஞ்சிருச்சு? எந்த அளவுக்கு தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை பாருங்களேன், எந்த அளவுக்கு அதை அவர் உணர்ந்திருப்பாரே. ஆனால் எந்த அளவிற்கு கர்த்தர் கடவுள் என் சத்தத்தை கேட்டார் என்று தாவீது புரிந்திருப்பாரே. ஆனால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றார், எப்பா நான் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறப்போ, நான் உயிருக்கு பயந்து ஓடினப்போ, என்னுடைய வெற்றிக்காக எப்படியாவது கர்த்தர் குறித்த இந்த சிங்காசனத்தை நான் சாதித்தே ஆக வேண்டும் என்று பிரயாசப்பட்ட பொழுது கர்த்தர் என் சத்தத்தை என்ன செஞ்சாரு? கேட்டார். அல்லேலூயா. காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறது அவருடைய பிள்ளையே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்ன்றதுக்காக நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். சிலருக்கு வாழ்க்கையில ஜெயிக்கணும், சிலருக்கு படிப்புல ஜெயிக்கணும், சிலருக்கு பொருளாதாரத்தில் ஒரு டாஸ்க் வச்சு அதுல எப்படியாவது ஜெயிக்கணும், சிலருக்கு கடன் பிரச்சனை அடைக்கணும்ன்றதே பெரிய டாஸ்க் தான், அதுல எப்படியாவது என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். பிசினஸ்ல ஜெயிக்கணும், இன்னும் பல காரியங்கள், இதெல்லாவற்றில் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் காரியம், நீங்கள் ஜெயிக்கும்படிக்கு, வெற்றி அடையும்படிக்கு நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த போராட்டத்தில் நான் ஜெயிக்க வேண்டும் என்று நான் முன்னெடுக்கிற இந்த பிரயாசத்தில், போராட்டத்தில் there comes a situation, ஒரு சூழ்நிலை வரும். என்ன தெரியுமா? அந்த சூழ்நிலையில என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையில என்னால் எதுவுமே பண்ண முடியாது. we need a divine assistance, ஒரு தெய்வீக உதவி நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. மனிதனை குறித்த வசனம் சொல்லுகிறது, சின்ன சின்ன காரியத்தை கூட நம்மளால் என்ன செய்ய முடியாதா? செய்ய முடியாது. இந்த அற்ப காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இருப்பிட எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அப்படி ஒரு வசனம். அற்ப காரியத்தை கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. நம்ம பெருசா பேசுறோம், நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு தெரியுமா, நான் எனக்கு என்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளவு பேரை நான் பழகி வச்சிருக்கிறேன் தெரியுமா, ஊருக்குள்ள எத்தனை பேரை நான் பழகி இருக்கிறேன் தெரியுமா, அவங்க எனக்கு ஃப்ரெண்டு, இவங்க எனக்கு ஃப்ரெண்டு, அங்க எனக்கு ஆள் இருக்கு, இங்க எனக்கு ஆள் இருக்கு, எல்லாம் சரி. ஆண்டவர் கேட்கிறாரு, அது கொஞ்சம் ஒருவேளை கொஞ்சம் எப்படி சொல்றது, மார்க் பண்ற மாதிரி கூட ஒரு கேள்வியா இருக்கலாம். உன்னால ஒரு முழத்தை கூட்ட முடியுமான்னு கேட்கிறாரு. நீ பெரிய ஆளு தானே, உனக்கு அவரை தெரியும்ல, நீ அவ்வளோ வச்சிருக்கையில ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, ஒரு முழத்தை குறைக்க முடியுமா, உன் முடி எப்போ முளைக்கணும் எப்போ விழுகணும்னு உன்னால சொல்ல? ஆண்டவர் சொல்றாரு, நீ பயங்கரமா நான் அப்படி இப்படி. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சூழ்நிலை வரும். என்ன சூழ்நிலை தெரியுமா? இந்த இடத்துல என்னால் எதுவுமே செய்ய முடியல. அங்க நீங்க ஆண்டவரை கூப்பிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் உங்க சத்தத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த காலை வேளையில வந்து இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, you might be in that kind of situation. அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்க இருக்கலாம். இந்த காரியத்தில் நான் எப்படியாவது இதை சாதிச்சிடணும்னு நினைக்கிறேன், எப்படியாவது இதில் ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும்னு நினைக்கிறேன், நான் பிஸ்னஸில் நல்ல ஒரு வருமானம் இருக்கணும், அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன், என் குடும்பத்தில் எப்படியாவது நான் சமாதானத்தை கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறேன், என்னுடைய வேலையில் எப்படியாவது இந்த காரியத்தை சாதிச்சிடணும்னு நினைக்கிறேன், எப்படியாவது ஒரு வீடை கட்டிடணும்னு நினைக்கிறேன். இப்படி பல காரியங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், when you come to a point, ஆண்டவரே என்னால் இதுக்கு மேலே முடியலப்பா, ஆனால் நான் ஜெயிக்கணும்ன்ற விருப்பம் மாத்திரம் எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை கூப்பிடுவீர்களே, ஆனால் உங்கள் சத்தத்தை கேட்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி பண்ணுங்கப்பா, I just want to win அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் உங்களை வெற்றிக்கு நேராய் நடத்தும்படிக்கு உங்கள் சத்தத்தை அவர் கேட்பார். தாவீது கூப்பிட்டாருங்க, தாவீது கூப்பிட்டார். அவர் மலையிலிருந்து கூப்பிட்டாரோ, குகைகளில் ஒளிந்திருக்கும் பொழுது கூப்பிட்டாரோ, அல்லது பைத்தியமா நடிச்சு அவமானப்பட்டு ஓடும் பொழுது கூப்பிட்டாரோ, எப்போ கூப்பிட்டாரோ நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் தாவீதின் சத்தத்தை கேட்டு ஒரு நாள் வந்த பொழுது அரண்மனையில ராஜ சிங்காசனத்துல அமர்வதற்கு தாவீதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அவமானப்பட்டு ஓடுகிற சூழ்நிலையில, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பிரயாசப்பட்டு இதுக்கு மேல என்னால் இந்த காரியத்தில் சாதிக்க முடியுமா, ஜெயிக்க முடியுமான்னு தெரியாத நிலைமையில
சூழ்நிலையில இருக்கலாம். ஆனால் I tell you, இந்த காலை வேளையில நான் தேவனுடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், there comes a time, ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு உதவி செய்யும் பொழுது தாவீதை போல நீங்களும் நானும் சிம்மாசனத்தில் அமருகிற நாட்கள் வரும். ஹல்லேலூயா. எவற்றிற்காக நாம் பிரயாசப்படுகிறோமோ, எவற்றிற்காக அவமானப்பட்டோமோ, எதற்காக நாம் துரத்தப்பட்டோமோ, எதற்காக நாம் தனிமைப்படுத்தப்பட்டோமோ, எந்த காரியத்திற்காக நீங்களும் நானும் நிந்திக்கப்பட்டோமோ, அந்த காரியத்தை சுதந்திரிக்கும்படிக்கு மனிதன் அல்ல, தேவன் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. காரணம் அவர் தம்மை நம்பி இருக்கிறவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், செகண்ட் திங், எதுல கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார் அப்படின்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதன் 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும், அதன் 22வது வசனத்தை, கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. முதல் காரியம் சொன்னேன், God hears our cry to be victorious. நாம் ஜெயிக்கும்படிக்கு அல்லது வெற்றி அடையும்படிக்கு நாம் கூப்பிடுகிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். இரண்டாவது காரியம், நம்முடைய பொறுப்புகளை நிறைவேற்றும்படிக்கு நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். fulfilling our responsibilities. இந்த சம்பவம் நமக்கு நல்லா பரிச்சயமான சம்பவம். எலியாங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் ஒரு ஊருக்கு ஊழியத்திற்காக போகும் பொழுது அந்த ஊரில் இருக்கிற, அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கர்த்தருடைய ஊழியக்காரரை கனம் பண்ணி அவர் வந்து போகும் பொழுது அவர் தங்குவதற்கு ஏதுவாக அவருடைய வீட்டு மாடியில் ஒரு ரூமை செட் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் ஊழியக்காரர் வந்தாருன்னா தங்கலாம், ஊழியம் பண்ணலாம், அப்புறம் போகலாம், மறுபடியும் எப்போ வர வரலாம் அப்படின்னு ஒரு செட்டப் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஊழியக்காரர் இந்த கணவன் மனைவியினுடைய பிரயாசங்களை பார்த்து ஒரு நிலை வரும்பொழுது கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேணும், ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க பிள்ளை இல்லாத இருக்கிறார். வேலைக்காரர் வந்து சொல்கிறார், உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்ன உடனேவும் எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இப்போ ஜெபம்னு சொல்லி ஜெபிக்கிறார். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார், ஒரு பிள்ளையை கொடுக்குறார். கொடுத்துட்டு அவர் ஊழியம் முடிச்சுட்டு போயிடுறாரு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அந்த பிள்ளை என்ன செஞ்சிருச்சு, இறந்து போச்சு. அந்த பிள்ளை இறந்து போச்சு. இப்போ அந்த பிள்ளையினுடைய தாய் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிள்ளையை தூக்கிட்டு நேராக ஊழியக்காரர்கிட்ட, எலியா தீர்க்கதரிசிகிட்ட வந்து அவர் முன்னாடி போட்டுட்டு, உங்கள் பொறுப்பு, நீங்கள் தான் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி இந்த பிள்ளையை என்ன செஞ்சீங்க, கொடுத்தீங்க. இப்போ இந்த பிள்ளை செத்து போச்சு, உங்கள் பொறுப்பு, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்கன்னு அந்த பொறுப்பை தூக்கி யார் மேலே வச்சுட்டாங்க, எலியா மேலே. ஹல்லேலூயா. இப்போ இந்த பொறுப்பை சமக்கிறது யாரு? பல நேரங்களில் நம் இது இப்படிப்பட்ட பொறுப்புகள் தூக்கி வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் வெவ்வேறு பரிமாணங்களில் வெவ்வேறு விதமான பொறுப்புகள் உண்டு. ஈவன் a single person can hold many responsibilities. நான் ஒரு என்னை வச்சுக்கோங்களேன், ஊழியக்காரனாய் திருச்சபையில் ஊழியத்தை நிறைவேற்றுகிற பொறுப்பு உண்டு. ஒரு கணவனாய் என்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு. ஒரு தகப்பனாய் என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டிய பொறுப்பு உண்டு. ஒரு நாட்டு குடிமகனாய் இந்திய தேசத்திற்கு நான் ஆற்ற வேண்டிய கடமைகளும் உண்டு. இப்படி இப்போ நீங்கள் வேலை பார்க்குறவங்க உங்களுடைய ஆஃபீஸ்லையா இருக்கலாம், உங்களுடைய கம்பெனிலையா இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு உண்டு. நல்லா கவனிங்க. இப்போ இந்த பொறுப்புகள் எல்லாம் சில நேரங்களில் நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி நம்ம எதிர்பார்க்கப்படும் பொழுது அல்லது வைக்கப்படும் பொழுது அந்த பொறுப்புகள் பாரமாய் மாறுகிறது. என்னவா மாறுகிறது? ஹல்லேலூயா. சில நேரங்களில் அந்த பாரங்கள் நம்ம ரொம்ப போட்டு அழுத்திரும். அந்த பொறுப்புகள், பிள்ளைங்க ஜாலியாக இருப்பாங்க, வீட்டில் இருக்கிற மற்ற குடும்ப அங்கத்தினர் ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கோம், யோசிச்சு கொண்டே இருக்க வேண்டும். அது அடுத்து என்ன பண்ணணும், இந்த தேவை இருக்குது நமக்கு. இனி அடுத்து இப்போ செய்முறை வருதான்னு தெரில, எதுவும் மாதம் எதுவும் இருக்கான்னு தெரில, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு டைம் வந்து இப்போ வைக்க மாட்டாங்க, இருக்கு போல. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கிருபையினால் நான் தப்பிச்சேன். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ எங்கே தான் போனோம், செய்முறைக்கு. வீட்டில் இருக்க சாப்பிட்றத விட செய்முறையில் சாப்பிட்றது தான் அதிகமாக. சாப்பிட்றப்ப நல்லா தான் இருக்கும், முடிச்சுட்டு வெளியே வர்றப்ப சந்தோஷமாக வரணும், அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அவ்வளவு தேவை. நம்ம யோசிப்போம், இங்கே அவ்வளவு செய்யணும், அங்கே அவ்வளவு செய்யணும், இவங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்க, செய்யாம விட்டா அப்புறம் அசிங்க, இப்பெல்லாம் செய்யாம விட்டா திரும்ப வீட்டுக்கு என்ன செஞ்சுறாங்க, தேடி வந்துடுறாங்க. அந்த கொடுமையெல்லாம் வர நடக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். என்னைக்காவது நம்ம பிள்ளை இந்த வாரம் 4 செய்முறை இருக்கே, எங்கள் அப்பா என்ன செய்ய போகிறாரு, அவங்க எவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க, இவ்வளோ என்ன செஞ்சுருக்கிறாங்க, இவங்க யாருக்கு கொடுக்கணும், அவங்க எவ்வளோ கொடுக்கணும், அவங்க வீட்டுக்கு வந்து எதையாவது நம்ம பிள்ளை யோசிக்குமா? நம்ம பிள்ளை எதையாவது யோசிக்குமா? ஆனால் யார் யோசிக்கணும்? காரணம், அந்த பொறுப்பு யார் மேலே இருக்கு? என் மேலே இருக்கு. ஏதாவது தேவைகள் வரும் பொழுது
ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அந்த பொறுப்பை தூக்கிட்டு வந்து அந்த தாயார் வந்து எலியா முன்னாடி இப்படி போட்டது மாதிரி நம்ம மேலே என்ன செஞ்சிடறாங்க, போட்டு விட்டு அவங்க ஒரே வார்த்தை, எல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டேன், அவ்வளவுதான், எனக்கு எதுவுமே தெரியாது, இது உன் பொறுப்பு, நீ பண்ணணும் அப்படின்னு முடிச்சிடுறாங்க. ஆனால் அதை தூக்கி சுமக்கிற எலியாவுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். எவ்வளோ கஷ்டமாக. இப்போ அவர் மூணாவது மனுஷனாக இருந்து அதை பார்க்கலங்க. நான் இப்படி சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் எப்படி பார்த்துடக்கூடாதுன்னா, அவர் யாரோ அந்த குடும்பத்திற்கு சம்மந்தம் இல்லாத ஒருவர், ஏதோ ஒரு பிள்ளை வந்து இல்லை, அவருக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கு, ஆண்டவரே நான் ஜெர்மன் பிள்ளை, நான் ஜெர்மனி கொடுத்த பிள்ளை, என் மூலமாக அந்த குடும்பத்துக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன ஆண்டவர் இப்படி ஆயிடுச்சு, ஒரு பிள்ளை செத்து கிடக்க ஆண்டவரே, என்னால் அதை பார்க்க முடியல. அவருக்கு எவ்வளவு அழுத்தம் இருந்திருக்கும். அதை பார்க்குற பரிதாபமே நமக்கு கஷ்டம் இல்லையா? நம்ம எங்கேயாவது இப்படிப்பட்ட சம்பவங்களை கேட்கும் பொழுது நமக்கு அவ்வளவு வேதனையாக இருக்குது. அந்த பிள்ளை எவ்வளோ பாடுபட்டிருக்கும், அந்த பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு. இப்போ அதுவே ரியாலிட்டியில் அந்த பிள்ளையை கொண்டு வந்து நம்ம முன்னாடி போட்டு நீங்கள் தான் பொறுப்புன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? அதை போன்ற ஒரு கில்ட்டி கான்சியஸ், ஒரு குற்ற உணர்ச்சி இந்த உலகத்தில் பெருசாக இருக்குமான்னு எனக்கு என்ன செய்யலை தெரியல. பச்சை புள்ள அந்த பொறுப்பை தூக்கி அப்படியே எலியா மேலே போட்டாச்சு. அதனால் எலியாவுக்கு அது கடினமான காரியமாக இருந்திருக்கலாம் நம்மை போல. காரணம் அவரும் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். அல்லேலூயா, ஆறுதலாக இருக்குல்ல, ஆறுதலான வார்த்தை. நம்மை போல அவரும் எப்படிப்பட்ட மனுஷன்தான், பாடுள்ள மனுஷன். சில நேரங்களில் நம்ம கிட்ட நம்முடைய திராணிக்கு மிஞ்சி சில காரியங்களை எதிர்பார்க்கும் பொழுது, அப்படி மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி ஆண்டவரால் அழைக்கப்பட்டார். அந்த பொறுப்பு ஆண்டவர் மோசேட்ட கொடுத்துட்டார். இப்போ அந்த பொறுப்பு அவர் என்ற ஒரே காரணத்துக்காக கை வலிச்சா கல்லெடுத்து நீட்டுறாங்க, கால் வலிச்சா கல்லெடுத்து எரிய போறாங்க. என்ன இன்னைக்கு ஒன்றும் சாப்பாடு டேஸ்டா இல்லைன்னா அவர் என்ன செய்றாங்க, திட்டுறாங்க. நல்லா கவனிங்க. இப்போ எல்லாரும் மோசைக்கு விரோதமாக பேசுறாங்க, மோசையை கல்லெறிய பார்க்குறாங்க. இப்போ மோசை யாரை பார்த்து கல்லெறிய போயிருப்பாரு? மோசை யாரை திட்ட முடியும்? அது மோசைக்கு எவ்வளோ பெரிய பாரமாக இருந்திருக்கும் இல்லையா? மோசைக்கு எவ்வளோ பெரிய பாரமாக இருந்திருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்களுடைய பார்வையில் நம்ம பார்க்குறோம், முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன். உடனே சொல்கிறாங்க, எங்களுக்கு எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை இந்த வனாந்தரத்துக்கு கூட்டு வந்தீர் அப்படின்னு அவங்களுடைய வேதனையை சொல்கிறாங்க. இவங்களை கூட்டிட்டு வந்த மோசேக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அவர் யோசிச்சிருக்க மாட்டாரா, என்ன ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தையை நம்பி இந்த ஜனங்களை கூட்டிட்டு வந்துட்டு அவங்களுடைய வார்த்தையை கேட்டு வந்துட்டாங்க, இப்போ அந்த பக்கம் செங்கடல் இருக்குது, இந்த பக்கம் பார்வோன் இருக்குது, இத்தனை லட்சம் ஜனங்கள் இந்த வனாந்தரத்தில் செத்து போனால் என்ன ஆண்டவரே ஆகுறது? மோசே ஜனங்களுக்காக பரிதவிக்கிறத பல இடங்களில் பார்க்க. அப்போ அவருக்குள்ள அந்த பொறுப்பு, ஆண்டவரே என்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தீங்களா, நான் என்ன பண்ண போகிறேன் என்கிற கவலை, என்கிற ஏக்கம் எந்த அளவிற்கு இருந்திருக்கும். ஒருவேளை இப்படிப்பட்ட பாரத்தோடு நம்ம இருக்கலாங்க. சில தேவைகள், சில சூழ்நிலைகள் அதை சீர்படுத்தும்படியாய் அல்லதை சுமக்கும்படியாய் நம்மேல் அப்படிப்பட்ட பொறுப்புகள் வைக்கப்படும் பொழுது நமக்கு சில நேரங்களில் ஒரு மொமெண்ட்ல என்ன நடக்குதுன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. சில நேரங்களில் we forget ourselves, நாம் நம்மையே மறந்து விடுகிறோம். முதல் ஆராதனை சொன்னேன், ஒரு நாள் காலையில் காஃபி குடிக்க போனேன் பிசி வீட்டில் முன்னாடி. இப்போ காஃபி குடிச்சிங்களா பாஸ்டர்னு கேட்காதீங்க, ஏன்னா நீங்கள் பார்க்குறது புரியுது, நீங்கள் இப்போ தான் காஃபி குடிக்கிறதுலே வெளியே அப்படின்னு. நான் சொல்கிறது 6-7 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ ரெகுலராக காலையில் போய் ஒரு கடையில், பிசி பெட்டியில் ஒரு கடையில் காஃபி குடிக்கிற பழக்கம் உண்டு. காலையில் 6 மணிக்கு புல்லட் எடுத்துகிட்டு நல்ல ஜாலியாக ஜில்லுன்னு கிளைமேட் இருந்துச்சு, கிளம்பிட்டேன். அப்படியே போய்கிட்டு இருக்கிறேன், ஏதேதோ யோசனைகள், அதை என்ன பண்ணணும், இதை என்ன பண்ணணும், அதை எப்படி சமாளிக்கணும், இதை எப்படி சமாளிக்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும் யோசிச்சுக்கிட்டே பிசி பெட்டியை தாண்டி ஆர்எம்டிசி டிப்போவை தாண்டி ஆல்மோஸ்ட் ரேணுகாமல்ல என்ன செஞ்சாச்சு, தாண்டினதுக்கு அப்புறம் தான் டக்குன்னு யோசனை வருது, சார் நம்ம போக வேண்டிய இடம் எங்கே இருக்கு, அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி. எதுக்காக சொல்றேன்னா, பல நேரங்களில் நம் மீது வைத்த பொறுப்புகளை நாம் நிறைவேற்றும்படி பிரயாசப்படும் பொழுது, அதை குறித்து யோசிக்கும் பொழுது நம்மையே நம்ம மறந்துடுறோம். நம்மையே நம்ம என்ன செய்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். சிலர் அதை பாசிட்டிவ் எடுத்துக்குவாங்க, நான் அதெல்லாம் என்னையே மறந்து என்ன செய்வேன், வேலை பார்ப்பேன் அப்படின்னு. உண்மையிலேயே அப்படி நம்மை நாம் மறப்பது அது நல்லது அல்ல, அது நமக்கு நல்லது அல்ல. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட பொறுப்புகள் நம்ம மீது வைக்கப்படும் பொழுது சில நேரங்களில் நமக்கு அது என்ன பண்ணுறதுனே தெரியல, அதை எப்படி செயல்படுத்துகிறதுனே தெரியல. எலியாவுக்கும் மோசேக்கும் அப்படிப்பட்ட நிலைமை. அந்த பிள்ளையினுடைய தாய் வந்து எலியா முன்னாடி போட்டாங்க, எனக்கு தெரியாது, நீங்கள் தான் பொறுப்புன்னு. இப்போ எலியா என்ன பண்ணார் தெரியுமா, அந்த பிள்ளையை அப்படியே தூக்கி ஆண்டவர் முன்னாடி போட்டார். யார் முன்னாடி போட்டார்? அந்த 2 ராஜாக்களின் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17 20வது வசனம் வாசிப்பீர்களே. ஆனால் எலியா சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. யாரை நோக்கி கூப்பிடுறாரு? இப்ப இந்த
போனா ஏதாச்சும் நடக்கும். ஆனா எலியாவுக்கு தான் தெரியும், ஏமா நீ என்கிட்ட வர்றதுனால இல்ல, நான் ஒருத்தர்கிட்ட என்ன செய்யணும், போகணும். ஹல்லேலூயா. எலியா அந்த பிள்ளையை தூக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போறார். ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்களா ஆண்டவரே, எனக்கு பதில் கொடுங்கன்னு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். அப்பதான் 22வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை எலியாவை போல, மோசேயை போல உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றும்படியாய் அதிக பாரத்தை சுமந்து, அதிக அழுத்தங்களை சுமந்து, சில நேரங்களில் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அந்த பொறுப்பு இன்னும் அதிகமாக வருது. பிள்ளைகள் வளர்றதை பார்க்குறப்ப நம்ம விளையாட்டுக்கு சில விஷயங்களை பேசுகிறோம்ல. அப்போ இந்த வாரம் கூட பேசிக்கிட்டு இருந்தோம், குழந்தை பிறந்த உடனே என்ன சிக்கனப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு என்ன செய்கிறோம், பேசுகிறோம். நம்முடைய சமுதாயத்தில் அது உண்மையிலே நடக்குது. பிள்ளைகளை வளர்க்கும்படியாய், அந்த பொறுப்பை நிறைவேற்றும்படியாய் நாம் பல விதங்களில் நம்ம என்ன செய்து கொள்ளுகிறோம், குறைத்துக் கொள்ளுகிறோம். சில நேரங்களில் அந்த பொறுப்பு நமக்கு என்னவா மாறுது, இட் பிகம்ஸ் a burden. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன விதமான அழுத்தங்களை, பாரங்களை நீங்கள் சுமந்தாலும் சரி, உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றும்படி உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவே, உன்னை கொண்டு அந்த பிள்ளையை நான் கொடுத்திருப்பேனே, ஆனால் அந்த பிள்ளைக்கு மறுபடியும் ஜீவனையும் உன்னை கொண்டு தான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. மோசேயே, உன்னை கொண்டு இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து நான் புறப்பட பண்ணியிருப்பேனே, ஆனால் உன்னை கொண்டுதான் செங்கடலை கடக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு, ஆண்டவரே இந்த பொறுப்பை நான் எப்படி செய்ய போறேன், ஆண்டவரே நான் எப்படி இதை நிறைவேற்ற போறேன், ஆண்டவரே என்னால் இந்த கடமைகளை செய்ய முடியுமா, ஆண்டவரே என்னால் இந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு துவங்கி இருப்பேனே, ஆனால் உன்னை கொண்டு நான் முடிப்பேன். நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தூக்கி அப்படியே ஆண்டவர் முன்னால வச்சுட்டு, ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தத்தை கேட்கிற தேவன் அல்லவா, அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கிறீங்கல்ல, நான் கூப்பிடுறேன், எனக்கு பதில் தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அந்த நம்பிக்கை ஆண்டவர்கள் கொடுக்க விரும்புகிறார். அந்த நம்பிக்கை ஆண்டவர்கள் கொடுக்க விரும்புகிறார். ட்ரை அவுட். நீங்க கூப்பிட்டு பாருங்க, ஆண்டவரே இந்த பொறுப்பு எனக்கு இவ்வளவு பாரமா இருக்குப்பா, இந்த யோசனைகள் இவ்வளவு என்னுடைய மனதை போட்டு அவ்வளவு பாரப்படுத்துகிறது, என்னை சிரிக்க விட மாட்டுது, என்னை சிந்திக்க விட மாட்டுது, என்னுடைய வாழ்க்கையை இயல்பாய் வாழுவதற்கான சூழ்நிலைகளை இது கெடுத்து விடுகிறது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார், கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், எப்படி நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூப்பிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஹல்லேலூயா. முதல் காரியம் தியானிச்சோம், நாம் வெற்றி அடையும்படிக்கு நாம் கூப்பிடுகிற நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். இரண்டாவது காரியம், நம்முடைய பொறுப்புகள் நிறைவேறும்படிக்கு நாம் கூப்பிடுகிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். மூன்றாவது காரியம், God hears our call to be free, நாம் விடுதலையாகும்படி பண்ணுகிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. இப்போ யோனா தீர்க்கதரிசி எங்க இருந்து இந்த வார்த்தையை சொல்றார் அப்படின்னா, மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து பேசுறார். எங்க இருந்து பேசுறாரு? சத்தமா சொல்லுங்களேன், எங்க இருந்து பேசுறாரு? சத்தமா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறாரு? மீனின் வயிற்றுக்குள்ள போறதுக்கு காரணம் என்னது? கீழ்ப்படியாமை. நல்லா கவனிங்க, தேவனுக்கு விரோதமான, தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை செய்ததின் விளைவாய் யோனா இப்ப மீன் வயிற்றுக்குள்ள என்ன செய்யறாரு? இருக்கிறார். இப்ப மீன் வயிற்றுக்குள்ள இருந்து கேட்கிறாரு, சொல்றாரு, என் சத்தத்தை கேட்டி, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பல நேரங்களில் நாமும் யோனா மீனின் வயிற்றில் இருந்தது போல பாவத்தின் விளைவுகளுக்குள்ள சிக்கிக் கொள்கிறோம். பாவத்தின் விளைவுகளுக்குள்ள என்ன செய்து கொள்கிறோம்? சிக்கிக் கொள்கிறோம். யோனா ஒரு காரியத்தை செய்தார், அதன் விளைவாய் ஒரு இடத்துல மாட்டிக்கொண்டார். நீங்களும் நானும் பல நேரங்களில் தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களுக்கு இடம் கொடுப்பது நிமித்தம், நீங்களும் நானும் பல நேரங்களில் தேவன் விரும்பாத சில அருவருப்புகளை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறது நிமித்தம், அல்லது தேவன் எதிர்பார்க்கிற அளவிற்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் நீங்களும் நானும் வளராமல், அல்லது அவரை நம்பாமல், அவரை விசுவாசிக்காமல், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வெளிப்படுத்தாமல் இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட மீனின் வயிற்றுக்குள்ள சிக்கிக் கொள்ளுகிற சூழ்நிலை நமக்கு என்ன செய்கிறது? வருகிறது. ஹல்லேலூயா. கவனிங்க, தேவனுக்கு விரோதமான பாவம் உங்களையும் என்னையும் மீட்கப்பட விடாமல், அல்லது நீங்களும் நானும் தப்பி விடாமல் நம்மை அடைத்து போடும். நம்மளை என்ன செஞ்சிடும்? அடைத்து போடும். ஆதியில ஆதாமும் ஏவாளும் செய்த பாவம் என்ன செஞ்சு தெரியுமா? ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவங்க வர்றதுல இருந்து அவங்களை என்ன செஞ்சிருச்சு? தடை பண்ணிருச்சு. ஏதேன் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட தோட்டம்,
அவர்களுக்கென்றே உருவாக்கப்பட்ட தோட்டம். அவர்கள் அனுபவிக்கும்படி, அவர்கள் நன்றாய் புசித்திருக்கும்படி, அவர்கள் சந்தோஷமாய் இருக்கும்படி அவர்களுக்கென்றே உருவாக்கப்பட்ட ஒரு நன்மை. ஆனா பாவம் அவங்களை என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த ஏதேனுக்குள்ள நுழைய விடாம அவர்களை வெளியே துரத்தி விட்டது. வசனம் சொல்லுகிறது, ஆதாமை ஏவாளை வெளியே துரத்திட்டு ஆண்டவர் தோட்டத்துக்கு போற எல்லா வழிகளையும் என்ன செய்தாராம்? தூதர்களை காவலுக்கு வச்சாராம். அல்லேலூயா. இன்றைக்கு பல நேரங்களில் நம்ம செய்கிற பாவங்களை, நம்ம ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிற சில கிரியைகளை நம்ம எளிதாய் கடந்து விடுகிறோம். பட் ரிமெம்பர் சம்திங், நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட பாவங்கள் நம்மை அடைத்து போடும், அடைத்து போடும். Do you know what is the nature of sin? பாவத்தினுடைய இயற்கை தன்மை என்ன தெரியுமா? நான் இப்படி நோட்ஸ்ல எழுதி இருக்கிறேன். It kisses in the beginning and kills at the end. அது ஆரம்பத்தில் நம்மளை அப்படியே அரவணைச்சு, வாராஜா வாராஜா, வா தங்கம் வா தங்கம், உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், நீ எல்லாம் வந்தீங்கன்னா உன்னை நான் எப்படி தாங்குவேன் தெரியுமா, உன்னை தலை மேலே தூக்கி வச்சு என்ன செய்வேன், கொண்டாடுவேன், ஆஹா ஓஹோன்னு பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும்? முதல் ஆரம்பில் பைபிள் வாசிக்கிறப்போ ஒருத்தர் வாசித்தார், மரண கன்னிகள்னு வாசிக்கிறது பார்த்தா மரண கன்னிகைகள் அப்படின்னு வாசித்தார். நான் சொன்னேன், கன்னிகைன்னு அது நம்மளே கூப்பிட்ற மாதிரி என்ன செய்யுது இருக்கு, பார்க்குறப்ப நமக்கு அப்படி தான் அட்ராக்டிவாக இருக்கும். வசனம் சொல்லுகிறது ஏவாளை குறித்து, அந்த பழம் பார்ப்பதற்கு, பார்க்கிறது புசிப்புமா, பார்ப்பதற்கு அழகும் புசிப்பதற்கு இனிமை. ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு தெரியுமா? அவர்களுக்காக கர்த்தர் உண்டு பண்ணின நன்மைகள் எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு நிலைமைக்கு தள்ளிவிட்டது. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இப்பயோ செஞ்ச சில காரியங்களின் பலனாய் எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கலாம். யோனா அவர் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தார். ஆதாம் ஏதேனை விட்டு வெளியேற்றப்பட்டார். ஏவாள் ஏதேனை விட்டு வெளியேற்றப்பட்டார். ஒருவேளை நீங்களும் நானும் எங்க இருக்கிறோன்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஏதாகிலும் சூழ்நிலைகளில் நம்முடைய பாவத்தின் விளைவாய் எங்கோ நாம் அடைப்பட்டு எதற்கோ அடிமைப்பட்டு இருப்போமே ஆனால், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விடுதலையாகும்படி என்னை நோக்கி கூப்பிடுவீர்களே ஆனால் நான் உங்களை விடுவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறாருங்க. அந்த நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். சில நேரங்களில் இந்த தப்பு பண்றோன்ற உணர்வோட தப்பு பண்றதுக்கு பார்த்தீங்களா, அது ஒரு வகையில் அது பாவமா இருந்தாலும் அவர்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள், பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். சிலருக்கு தாங்கள் செய்கிறது தவறுனே தெரியாது. உதாரணத்துக்கு குடிப்பழக்கம் இருக்கிறவங்க வச்சுங்களேன், ஆண்டவரை அறியாத, அது தவறு என்று தெரியாதவங்க கிட்ட போய் நீங்க இப்படி தப்பு பண்றீங்களேன்னு கேட்டால் அவங்க அதை ரொம்ப சாதாரணமா, இது என்ன இருக்கு, ஊர்ல எல்லாரும் குடிக்கிறாங்க, நான் என்ன செய்யறேன், குடிக்கிறேன், ஜாலியா இருக்கு அதனால குடிக்கிறேன், அல்லது என் கவலையை மறக்கிறது குடிக்கிறேன், என் வலியை மறக்க, ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு அதை சர்வசாதாரணமா கடந்து போய் விடுவாங்க. ஆனா வசனம் அறிந்த பரிசுத்த ஆவியானவரின் உணர்வை பெற்றவர்கள் அந்த குடிப்பழக்கத்துக்கு ஒருத்தவங்க அடிமையா இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க போய் கேட்டு பாருங்க, அவங்க செய்கிறது தவறு என்கிற உணர்வு அவங்களுக்கு என்ன செய்யும், நல்லாவே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். சர்ச்சுக்கு வாரம் வாரம் போறோமோ இல்லையோ, வருஷத்துக்கு ஒருக்க போறப்பயாவது ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, பேசிடுவார். இப்ப தப்பு என்கிற உணர்வோடு அந்த பாவ பழக்கத்திற்கு அடிமையாகி அதை விட முடியாமல் தொடர்ந்து செய்கிறது ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, உண்மையிலேயே அவர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள். ஒருவேளை அந்த குடிப்பழக்கத்தை நம்ம அடிமையில்லாமல் இருக்கலாம். வேறு ஏதாகிலும் காரியங்களில், வேறு ஏதாகிலும் தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களில் நீங்களும் நானும் அடிமைப்பட்டு அதை விட முடியாமல், இந்த பாவத்தை விட்டு நான் விலக விரும்புகிறேன், இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விலக விரும்புகிறேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் தூரப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லியும் உங்களால் முடியாமல் இருக்குமே ஆனால், இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விடுதலை ஆகும்படி என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் சத்தத்தை கேட்பேன். ஹல்லேலூயா. யோனா மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து கூப்பிடுறாருங்க. ஆண்டவரே, நான் பாவம் பண்ணிட்டேன், நான் பண்ணின பாவத்தின் விளைவா இப்படி மீன் வயிற்றுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன், இந்த வேதனை என்னால் அனுபவிக்க முடியல, எனக்கு ஆரம்பத்தில் சந்தோஷமா நம்ம தப்பிச்சிட்டோம், எஸ்கேப் ஆயிட்டோம், சூப்பர், நம்ம பயங்கரமா பண்ணிட்டோன்றத போல இருந்துச்சு. ஆனா இப்பதான் தெரியுது அதற்கு பின்னால இவ்வளவு பெரிய ட்ராப், இவ்வளவு பெரிய வலை எனக்கு விரிக்கப்பட்டிருந்தது, நான் சிக்கிக்கொண்டேன் ஆண்டவரே, எனக்கு வேதனையா இருக்கிறது, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கூப்பிட்டா நோவா சொல்றாரு, பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்ட என் சத்தத்தை என்ன செஞ்சீங்க ஆண்டவர், உங்களை என்னையும், நீ பாவி, நான் உன் சத்தத்தை கேட்க மாட்டேன், நீ தப்பு பண்ணிட்ட அதனால நான் உன் சத்தத்தை கேட்க மாட்டேன், நீ வந்து பரிசுத்தம் இல்லாத காரியத்தை செஞ்சுட்ட அதனால நான் உன் சத்தத்தை கேட்க. ஆண்டவர் அப்படி சொல்லுகிற தேவன் இல்லைங்க. உண்மையிலேயே மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரே நீ விடுவியும் கேட்பீர்களே ஆனால், மீனின் வயிற்றிலிருந்து உங்களை வெளிப்பட பண்ணுகிற தேவன் உண்மையிலவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனா சொல்லுகிறார், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் என்ன செஞ்சார், கேட்டார். அவர் கேட்டதனுடைய விளைவு என்ன தெரியுமா,
மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வந்து அவர் இழந்த ஸ்தானத்தை மறுபடியும் தந்து ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் அவருக்கு கிருபை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இப்படிப்பட்ட ஏதாகிலும் பாவத்தில் சிக்கி அதன் பின்விளைவுகளில் நீங்கள் மாட்டி இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் விடுவிக்கப்பட வேண்டும், நான் விடுதலையாகும்படி கூப்பிடுங்க. உங்கள் கூப்பிடுதலை அவர் கேட்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 4வது காரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 17வது வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. 4வது காரியம், எந்த விஷயத்துல கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார் அப்படின்னா, God hears or call for life. நாம் பிழைத்திருக்கும்படிக்கு விண்ணப்பிக்கிறதை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச சம்பவம். ஆகார் தன்னிடத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் செலவழிந்த பின்பு ஒரு செடிக்கு கீழே தன்னுடைய பிள்ளை இஸ்மவேலை போட்டுட்டு அம்பு எய்கிற தூரத்தில், அதை ஃபேக்சுவலாக பார்த்தோன்னா 100 மீட்டர்ஸ், 100 மீட்டர் தொலைவுன்னு சொல்கிறாங்க. 100 மீட்டர் தொலைவுக்கு அப்பால், ஒரு பேச்சுக்கு எக்ஸாக்டாக இல்லை சரியா, 100 மீட்டர் தொலைவுக்கு அப்பால் போய் அவங்க ஒரு இடத்துல உட்காந்து சத்தமிட்டு என்ன செய்கிறாங்க, அழுகிறாங்க. இப்போ தேவனுடைய தூதன் வந்து சொல்லுகிறார், வசனம் 17வது வசனம் சொல்லுது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா, இதுவரைக்கும் எத்தனையோ முறை அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம், எத்தனையோ முறை அந்த சம்பவத்தை பாடல்களாகவும் பாடியிருக்கிறோம். ஆனால் அவை எல்லாவற்றிலுமே மையப்புள்ளியாக இருந்தது ஆகார் தான். ஆகாரின் கண்ணீரை கண்டவர், ஆகாரின் சத்தத்தை கேட்டவர், ஆகாருக்கு தண்ணீரை தந்தவர், வனாந்திரத்தில் ஆகாரை, இப்படியே நம்ம ஆகார்னு பார்த்துருக்குறோம், தப்பு இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை என்ன செஞ்சாராம், கேட்டார். இப்போ அந்த பிள்ளை என்னன்னு கூப்பிட்டுருக்கோம், ஆகார் கூட வளர்ந்தவங்க, அவங்களுக்கு முதிர்ச்சி இருக்குது, தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன சூழ்நிலையில் இருக்கிறேன்றதை அவங்களால நிதானிக்க முடியும். அவங்க ஒரு வேளை சொல்லி அழுதுருக்கலாம், இப்படி ஏமாற்றப்பட்டேனே, இப்படி என் பிள்ளை இப்படி இருக்கேன்னு சொல்லி. இப்போ இந்த பிள்ளை என்ன சொல்லி அழுதுருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம பல நேரங்களில் இதை அப்படியே வெளியிலிருந்து பார்த்துட்டு போயிடுறோம். எதை எப்படி இருந்து பார்த்துட்டு போயிடுறோம், ஏதோ ஒரு பிள்ளை அழுதுச்சு. இப்போ அந்த பிள்ளையோடைய மனநிலை, இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் உண்டு, கெட்டிங் இன்டு தேர் ஷூஸ் அப்படின்வாங்க. அதாவது இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தில் நான் வேதனைப்படுகிறேன் என்றால், என் இடத்துல நீங்கள் இருந்தால் எப்படி வேதனைப்படுவீங்கன்னு என் இடத்துல இருந்து என்ன செய்யணும், யோசிச்சு பார்க்கணும். இப்போ அப்படிதான் we are going to get into the shoes of இஸ்மாவேல். இஸ்மாவேலினுடைய இடத்திலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், உடனே இஸ்மாவேலின் சந்ததி அவங்க அப்படி இப்படி. ஒரு பிள்ளை, அது யாரு, ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை. அந்த மைண்ட் செட்டில், அந்த எண்ணத்தில் அந்த குழந்தையுடைய மனநிலை யோசித்து பாருங்களேன். அந்த குழந்தைக்கு என்ன விவரம் தெரிஞ்சிருக்கும், அந்த குழந்தைக்கு என்ன புரிஞ்சிருக்கும். வைராக்கியமாக இருந்து காப்பாற்ற வேண்டிய அவங்க அப்பா சாரால் பேச்சை கேட்டு துரத்து விட்டது அந்த குழந்தைக்கு தெரியுமா? அல்லது பெற்ற தாய் விரும்பியும் தன்னை காப்பாற்ற முடியாது, நான் சாகிறத எங்கள் அம்மாவால் பார்க்க முடியாமல் போட்டுட்டு அங்கே போய் உட்காந்து அழுகிறாங்கன்றது அவங்க அந்த பிள்ளைக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாதுங்க, எதுவுமே தெரியாது. அந்த பிள்ளைக்கு ஒரே ஒரு காரியம், அழுக தெரியும். என்ன செய்ய தெரியும், அழுக தெரியும். அந்த மனநிலை யோசித்து பாருங்களேன், அந்த மனநிலை யோசித்து பாருங்க. ஒருவேளை அந்த பிள்ளைக்கு அன்றைக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றது தெரியாது. உண்மையிலே அது சந்தோஷமான விஷயம். ஒரு தகப்பனா நான் யோசிக்கும் பொழுது அதை சந்தோஷமா நினைக்கிறேன். ஏன்னா அது எதுவுமே தெரியாமல் அழுகிறதை பார்க்கிலும் இந்த துரோகங்கள், இந்த இயலாமைகள்லாம் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது இன்னும் வேதனை என்ன செஞ்சிருக்கும், மாறி இருக்கும். ஆனால் உங்களுக்கு எனக்கும் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றது நல்லா என்ன செய்யும். அந்த பிள்ளை தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அழுதுச்சு. ஆனால் நீங்களும் நானும் நம்மை சுற்றி என்னெல்லாம் நடக்குதுன்றதை நல்லா என்ன செஞ்சிருக்கிறோம். இப்போ தெரிஞ்சதுனால நம்ம என்ன விரும்புகிறோம் தெரியுமா, இவ்வளவெல்லாம் பார்த்துட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கணுமா, இவ்வளவு துரோகத்தை பார்த்துட்டு, இவ்வளவு இயலாமையை பார்த்துட்டு, இவ்வளவு பிரச்சனையை பார்த்துட்டு, இவ்வளவு அவமானத்தை பார்த்துட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கணுமா? அதான் கவனிங்க, இந்த உலகத்தின் பிரச்சனைகள், இந்த உலகத்தின் கவலைகள் நம்மளை நம்முடைய வாழ்க்கையின் முடிவுக்கு நேராக தள்ளிக்கிட்டே இருக்கும். நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், தள்ளிக்கிட்டே இருக்கும், தள்ளிக்கிட்டே இருக்கும். இப்போ ஆகார் தன்னுடைய பிள்ளையை எதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க தெரியுமா? என் பிள்ளை சாக போகுதுன்னு சொல்லி மறந்ததுக்கு என்ன செஞ்சிடறாங்க. காரணம் ஆகாருக்கு தெரிஞ்சிருச்சு, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், என்னெல்லாமோ பிரயாசப்பட்டுட்டேன், ஆனால் என் பிள்ளையை வாழ வைப்பதற்கான தகுதி, பலன், சக்தி என்கிட்ட என்ன செய்யலை, இல்லை. எனவே வேற வழி இல்லை, என் பிள்ளை சாக போகுதுன்னு ஒப்பு கொடுத்துட்டாங்க. உலகத்தின் பிரச்சனை உங்களை என்னையும் அப்படி தள்ளிக்கிட்டே தான் இருக்கும்.
உங்களை என்னை தள்ளிக்கிட்டே தான் இருக்கும். அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதை தான் இந்த செய்தியின் துவக்கத்தில், போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த செய்திக்கான முன்னுரையை நான் துவங்கின முதல் வார்த்தையிலேயே ஆரம்பித்தேன். இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய இழப்பு பணமோ பொருளோ அல்ல, நம்பிக்கை. நம்பிக்கையை இழக்கும் பொழுது ஒரு மனிதன் தன்னையே இழந்து விடுகிறான். ஒருவேளை அந்த உலகத்தின் பிரச்சனைகள் உங்களை என்னை அப்படியே தள்ளி 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 இதுக்கு மேலே வாழணுமா, இதுக்கு மேலே உயிரோடு இருக்கணுமா, பேசாமல் செத்துப்போ, பேசாமல் அழிஞ்சு போ, இவங்களை பழி வாங்கிற. சில நேரங்களில் நம்ம செத்தா அவங்கள பழி வாங்கிடுவோம், நம்ம இல்லாமல் போயிட்டா நம்ம செத்துட்டோன்னா அவங்கள பழி வாங்கி, இப்படியெல்லாம் சில எண்ணங்களை கொடுத்து 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 உலகத்தின் பிரச்சனைகள் அதன் வழியாய் பிசாசுடைய கிரியை தள்ளி கொண்டே இருக்கும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் ஜீவனை கொடுக்கும்படி தம்மை நோக்கி பார்க்கும்படி உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா அது வேற பக்கமாக உங்களை தள்ளும். ஆனால் தேவனை நோக்கி கூப்பிடுவீர்களே ஆனால், கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்பாரே ஆனால், நீங்கள் வாழ்வதற்கு அவரால் வழி உண்டாக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகார் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துச்சாங்க, எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். வாழுவதற்கான எந்த ஆதாரமும் ஆகார்கிட்ட இல்லை. ஆனால் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்ட கர்த்தர் அவர்கள் வாழுவதற்கான ஆதாரத்தை அவர்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில் நான் வாழ்வதற்கான எந்த காரணமுமே இல்லை, நான் உயிரோடு இருப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று சொல்லி நம்பிக்கை இழந்து இந்த காலை வேளையில் வந்திருப்பீர்களே ஆனால், அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருப்பீர்களே ஆனால், உங்களை வாழ வைக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். இந்த வனாந்தரத்தில் வேற யாருமே இல்லைங்க. ஒரு பக்கம் குழந்தை அழுகுது, இன்னொரு பக்கம் ஆகார் அழுகுறாங்க. ஒரு பக்கம் யார் அழுகிறா? குழந்தை, இன்னொரு பக்கம் ஆகார். இப்போ இந்த ரெண்டு பேருடைய சத்தத்தையும் பார்த்துட்டு ஆண்டவர் தூதன் அனுப்பி சொல்றாரு, பிள்ளை இருக்கும் இடத்திலே பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் என்ன செஞ்சார்? இப்போ நான் ஆகாரா இருந்தால் கேட்டிருப்பேன், ஆண்டவரே அப்போ நான் கூப்பிடுறது உங்க காதில் நியாயமா பார்த்தா யார் சத்தமா அழுதுருப்பா? ஒரு போட்டிக்கு கூட வச்சுக்கலாம், யார் சத்தமா அழுதுருப்பா? ஆனால் வசனம் சொல்லுது, பிள்ளை இருக்கும் இடத்துல பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரா? ஆகாருக்கு ஒரு காரியம் புரியும், என்ன தெரியுமா? ஆகார் யோசிச்சிருப்பாங்க, ஆண்டவரே நீங்கள் ஏன் சத்தத்தை கேட்டிருந்தா கூட எனக்குள்ள இவ்வளவு நம்பிக்கை வந்திருக்காது, ஆனால் நீங்கள் என் பிள்ளையின் சத்தத்தை என்ன செஞ்சிட்டீங்க? இது இன்னைக்கு எனக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு என் பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்றதை பற்றி இல்லை, என் பிள்ளையின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது என் பிள்ளையினுடைய ஆயுசுக்கும் நீங்கள் என்ன செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆகாருக்கு. ஆகாருக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை அப்படி ஜீவனம் பண்ணும்படி, பிழைத்திருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதில் ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அன்றைக்கு அந்த பிள்ளைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவர் பதில் இல்லை, அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க, எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த பிள்ளை அழுதுச்சு. ஆண்டவர் பக்கம் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்ட. உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும் யாரை நோக்கி கூப்பிடணும், யாரை நோக்கி கூப்பிடணும். ஒருவேளை அதனால ஆகாருடைய சத்தத்தை கேட்காம போனார் என்னமோ. அந்த பிள்ளைக்கு விவரம் தெரியாது, கூப்பிடல. உனக்கு தெரியுமில்ல, நீயாவது என்ன செஞ்சிருக்கணும்? கூப்பிட்டுருக்கணும்ல. கோவிச்சுக்கிட்டு அந்த சத்தத்தை கேட்டாரான்னு தெரியல. நல்ல தேவன், நம்ம ஆண்டவர் அப்படிலாம் பார்க்குறவர் அல்ல. நீங்களும் நானும் ஒரு காரியத்தை நல்லா அறிஞ்சிருக்கிறோம். என்னுடைய நெருக்கத்தில், என்னுடைய இயலாமையில் இந்த உலகம் என்னை மரணத்திற்கு நேராய் தள்ளும் பொழுது நான் நம்பிக்கையுடையவனாய் தேவனை நோக்கி கூப்பிடுவேனே ஆனால், அவர் என் சத்தத்தை கேட்டு நான் வாழ்வதற்கு உண்டான வழியையும் ஆதாரத்தையும் கர்த்தர் எனக்கு தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு நீங்கள் புறப்பட்டு போகும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியாய் நிறைவேற்ற வேண்டுமே என்கிற பாரத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், அந்த பாவத்தின் விளைவுகளிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு ஆவலோடு ஏக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், அல்லது பிரச்சனைகளெல்லாம் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையில் நான் ஏன் வாழ்றேன்ற அந்த நிலைமைக்கு, அந்த எண்ணத்திற்கு நான் போயிட்டேன் பாஸ்டர் என்கிற சூழ்நிலையில வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சத்தத்தை கேட்க கடவுள் தன்னுடைய இருதயத்தை திறந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் தயவா பண்ணுங்க, உண்மையா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்கள் சத்தத்தை கேட்பார், உங்களுக்கு பதில் தருவார், உங்களுக்கான விடுதலையையும் ஜீவனையும் ரட்சிப்பையும் வெற்றியையும் அவர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க